நாகசக்தி அல்வாக்கு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அல்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா, கரணம் பற்றி பார்க்க போகிறோம். கரணமா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்காக தான் நம்ம இப்போ இந்த பதிவிடுறேன் நான். அதாவது கரணம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தில் ராசி நட்சத்திரம் அந்த மாதிரி முக்கியமோ, அதாவது ராசி நட்சத்திரம் லக்கணம் இதெல்லாம் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி கரணமும் முக்கியம். அதாவது கரணநாதனை ஆக்டிவேட் பண்ணுறது, கரணநாதனுக்குன்னு சில விலங்குகள் இருக்குது, அதை ஆக்டிவேட் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நம்ம சீக்கிரமாக பார்க்கலாம். ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே. ஸோ அதனால் கரணநாதனை ஆக்டிவேட் பண்ணி கரணநாதனுடைய அந்த விலங்கை ஆக்டிவேட் பண்ணி நம்ம வாழ்க்கையில் சீக்கிரம் முன்னேற்றம் காணலாம். இது சித்தர்கள் சொன்ன சூட்சம பரிகாரங்கள் தான் இது. ஸோ அதனால் இந்த விஷயத்தை நம்மளை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதாவது கரணம்னா பார்த்தீங்கன்னா திதியில் பாதி தான் கரணம். கரணம் 11 வகையான கரணம் இருக்கு. அதாவது பவகரணம், பாலவ கரணம், கௌலவ கரணம், தைத்துளை, கரிசை, வனிசை, பத்திரை, சகுனி, சதுஷ்பாதம், கிம்ஸ்துகினும், அந்த மாதிரி 11 வகையான கரணங்கள் இருக்கு. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா பாலவ கரணம். பாலவ கரணத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா எதிலுமே துணிந்து இறங்கி வேலை செய்யக்கூடியவர்கள். அப்படியேப்பட்டவர்கள் தான் இந்த பாலவ கரணத்தில் பிறந்தவங்க. அதாவது எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே அதுல அலசி ஆராய்ஞ்சு அதுல இருக்கக்கூடியவர்கள்னு பாத்தீங்கன்னா இந்த பாலவ கர்ணத்தில் பிறந்தவங்க தான். ப்ளஸ் இவங்களுடைய விலங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா புலி வாகனம். ஸோ இந்த புலி இப்போ சபரிமலை ஐயப்பன் இருக்கார்ல, ஸோ அந்த மாதிரி சபரிமலை ஐயப்பன் கிட்ட புலி இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வச்சு வணங்குறது. ப்ளஸ் இந்த புலியை அந்த புலியோடைய டாக்குமெண்ட்ரி பார்க்கறது, புலி ஃபோட்டோஸ் வீட்டில் வைக்கிறது. புலி ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த பூஜையிலையோ இல்லை நீங்கள் தூங்குற இடத்துலையோ வச்சு டெய்லியும் அதை பார்க்கறது. இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் புலி சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்கறது. இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறைவேறும். ப்ளஸ் அந்த அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய கரணநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கருப்பு உளுந்து இருக்குல்ல, அந்த கருப்பு உளுந்தை அவிச்சிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு மீன்களுக்கு போடுங்க. ப்ளஸ் அந்த கருப்பு உளுந்தை 2 இல்லை 3 வச்சு 2 அகல் விளக்கு ஏற்றி வச்சு அதாவது நவகிரகங்கள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே ராகு பகவானுக்கு விளக்கேற்றிட்டு வாங்க ராகு காலத்தில் போயிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலுமே அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு வந்துடுவீங்க. நீங்கள் வேண்ட வேண்டுதல் கம்பல்சரி உங்களுக்கு நடந்தே ஆகும். பவகரணம் பார்த்தீங்கன்னா பவகரணத்தில் பிறந்தவங்க தைரியம், தன்னம்பிக்கை அதிகம் உடையவர்கள். பிறருக்கு உதவி பண்ண வேண்டிய மனப்பான்மையும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். பவகரணத்துடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். இவங்களுடைய விலங்கு, அதாவது பவகரணத்துடைய விலங்கு என்னன்னா சிங்கம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சிங்கம் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ரி பார்க்குறது, சிங்கம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விலங்கு ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அடிக்கடி அதாவது வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபோட்டோ, சிங்கம் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோ, சிங்கம் ஃபோட்டோஸ் இருக்குல்ல, ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மனசில் உங்களுக்கு வேணும் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அதாவது வேண்டுதலை அந்த சிங்கத்தை பார்த்து நீங்கள் வேண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ண 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 என்னென்னா அந்த விலங்கு ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்கு. ஸோ ஆக்டிவேட் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலை அந்த விலங்கு உங்களுக்கு நடத்தி கொடுத்தே ஆகும். ஸோ அந்த டாக்குமெண்ட்ரின்ற ஒரு விஷயம் அவ்வளவோ இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி பாருங்கள். டாக்குமெண்ட்ரி பார்க்கறது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோஸையும் பார்த்தீங்கன்னா உங்கள் பர்ஸில் வச்சுக்கிறது, இல்லை நீங்கள் தூங்குற இடத்துல வைக்கிறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சு அடிக்கடி, அதாவது ஃபோனில் கூட பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் வைக்கலாம். ஏன்னா நம்ம தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம மொபைல் ஃபோனில் பார்த்துட்டு இருக்கோம். சும்மா ஒரு 10 நிமிஷம் நமக்காக, நம்ம முன்னேற்றத்துக்காக ஒதுக்கி அந்த விலங்குடைய டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய என்ன மாதிரியான வேண்டுதல் இருந்தாலும் நடக்கும். ப்ளஸ் வாழ்க்கையிலையும் நீங்கள் சீக்கிரமாக முன்னேறிடலாம். சரி, நீங்கள் முன்னேற்றத்துக்காக தான் நம்ம இந்த ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுடைய கரணநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். ஸோ செவ்வாய் பகவானுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, அதாவது தோரம்பருப்பு இருக்குல்ல, அந்த தோரம்பருப்பு போட்டு 2 அகல் விளக்கு ஏற்றி கோயிலில், அதாவது நவகிரகங்கள் இருக்குல்ல, அதில் நவகிரகங்களுக்கு செவ்வாய்க்கிழமை போயிட்டு செவ்வாய்க்கிழமையில் 2 அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு வாங்க. சிவன் கோயிலில் நவகிரகங்கள் இருக்கும், அந்த நவகிரகங்களுக்கு செவ்வாய் பகவானுக்கு செவ்வாய்க்கிழமையில் போயிட்டு விளக்கேற்றிட்டு வந்துட்டு உங்களுடைய வேண்டுதல் வைங்க. கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நடக்கும். ப்ளஸ் சீக்கிரமும் வாழ்க்கையிலையும் முன்னேறலாம். ஸோ இந்த உங்களுடைய
நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மர். ஸோ நரசிம்மர் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு நரசிம்மரை வழிபட்டுட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 3 விஷயங்கள், அதாவது உங்களுடைய அதிபதி வந்து செவ்வாய் பகவான் ப்ளஸ் நரசிம்மர் ப்ளஸ் வந்து இந்த விலங்கு யாரு சிங்கம், இந்த 3 விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த 3 விஷயத்தையும் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க, கண்கூட பார்ப்பீங்க. கௌளவ கர்ணம், நல்ல ஞாபக சக்தி அறிவாற்றல் கொண்டவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கௌளவ கர்ணத்தில் பிறந்தவர்களாக தான் இருப்பாங்க. இவங்களுடைய ராசி, அதாவது கரணநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து சனி பகவான் கோயிலுக்கு, அதாவது சனிக்கிழமையில் போனீங்கன்னா எள்ளு விளக்கு ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதல் வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அந்த விலங்குன்னு பார்த்தீங்கன்னா பன்றி. ஸோ அதனால் பன்றி ஃபோட்டோ வீட்டில் வைங்க. இல்லை வராகி அம்மன் சிலை வாங்கி வீட்டில் வச்சு உங்களுடைய வேண்டுதல் வேண்டிட்டு வாங்க. இல்லை வராகி அம்மன் ஃபோட்டோ வந்து உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க. இல்லை பன்றி ஃபோட்டோ, பன்றியோடைய டாக்குமெண்ட்ரி பார்க்கறது, பன்றியோடைய அந்த வீடியோஸ் பார்க்கறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பார்த்து உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் வச்சுட்டே இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். உங்களுடைய அந்த விலங்கு ஆக்டிவேட் ஆக 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 வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். இது வந்து என்ன எப்போ பார்த்தா சிம்பிளாக இருக்கே, இது என்ன ஒரு விலங்கை பார்த்தா நாங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியலமான்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு பழமொழியே இருக்கு. அதாவது கரணம் தப்பினால் மரணம் சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு. திதி தப்பினால் மரணம், நட்சத்திரம் தப்பினால் மரணம் சொல்லிட்டு யாருமே சொல்லலை. ஆனா கரணம் தப்பினால் மரணம் சொல்லியிருக்காங்க. அது எதனாலனா கரணநாதன் கைவிட்டா மரணத்துக்கு நிகரான பிரச்சனைகள் உங்களை தேடி வரணுன்றதுக்காக தான் இந்த கரணம் தப்பினால் மரணம்ட்டு ஒரு பழமொழியே இருக்கு. ஸோ அதனால தான் சொல்றேன். ஸோ கரணநாதனையும் பற்றிக்கோங்க, கரண விலங்கையும் பற்றிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா வராகியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வராகியம்மனை வழிபட்டுட்டு வாங்க. வாழ்க்கையில் சீக்கிரம் முன்னேற்றத்தை காண்பீங்க. தைத்துளை கரணம், இலகிய மனம் கொண்டவர்கள் இந்த தைத்துளை கரணத்தில் பிறந்தவர்கள் சொல்லலாம். அதே மாதிரி இவங்க பக்கம் தப்பே இருந்தாலும், அதாவது இவங்க பக்கம் தப்பே பண்ணாம நியாயமே இருந்தாலும் அதை வெளிப்படையா சொல்லி என் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா நாட்டாம படத்துல வர சரத்குமார் மாதிரி, அதாவது என்னதான் வந்து அதாவது அந்த பசுபதி இருப்பார்ல, நாட்டாம தம்பி பசுபதி, அவர் தப்பே பண்ணலைனாலும் அவங்க அண்ணன் கிட்ட நான் தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்ல மாட்டாரு. ஸோ மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சிருப்பாரு. அந்த மாதிரி தான் இந்த தைத்துளை கரணத்தில் பிறந்தவங்க என்னதான் அவங்க மேல தப்பே இருந்தாலும் வெளிப்படையா பேச மாட்டாங்க. இவங்களுடைய விலங்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தைத்துளை கரணத்தில் பிறந்தவர்களுடைய விலங்கு கழுதை. அதே மாதிரி இவங்களுடைய கரணநாதன் யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா சுக்கிர பகவான். ஸோ சுக்கிர பகவானை எந்த அளவுக்கு நீங்கள் பிடிச்சிட்டு வேண்டுறீங்களோ, அதாவது அம்மன் தெய்வங்களை வேண்ட ஆரம்பிங்க, சுக்கிர பகவானை வேண்டுங்க. நவகிரகங்கள் கிட்ட அதாவது நவகிரகங்களை போய் சுற்றும் போது சுக்கிர பகவானுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, அதாவது இந்த மொச்சப்பயிர் இருக்குல்ல, அந்த மொச்சப்பயிரை வந்து ஒன்று போட்டு அகல் விளக்கில் ஏற்றி வச்சுட்டு வாங்க. ஸோ வெள்ளிக்கிழமை போயிட்டு நீங்கள் சுக்கிர பகவானுக்கு விளக்கேற்றிட்டு வரும்போது உங்களுடைய என்ன மாதிரியான வேண்டுதல் இருந்தாலும் அந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு. அதே மாதிரி கரணநாதனுடைய விலங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கழுதை. ஸோ அதனால் கழுதை ஃபோட்டோ வீட்டில் இருக்கணும், கழுதை ஃபோட்டோ நீங்கள் தூங்க இடத்துல இருக்கணும், கழுதையோடைய டாக்குமெண்ட்ரி பார்க்குறது, கழுதையோடைய வீடியோஸ் பார்க்குறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே கம்பல்சரியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உங்களுடைய வேண்டுதலையும் அந்த கழுதையை பார்த்து நீங்கள் வேண்டிக்கிட்டே இருக்கணும். மனசுக்குள்ளேயே உங்களுடைய வேண்டுதல் வச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியம் உங்களுக்கு கை கூடி வரும். கரசை கரணம், கரசை கரணத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா எதிரிகளை வெல்பவராக இருப்பவர்கள், அதாவது திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த கரசை கரணத்தில் பிறந்தவர்களாக தான் இருப்பாங்க. கரணநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கம்பல்சரி சந்திர பகவான் தான். ஸோ சந்திர பகவானை வந்து எந்த அளவுக்கு வழிபாடு செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். ப்ளஸ் வந்து இவங்களுடைய விலங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா யானை. அதாவது யானை ஃபோட்டோ வந்து வீட்டில் வச்சுக்கிறது, ரூமில் வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பர்ஸில் வச்சுக்கிறது, இதெல்லாம் வச்சுட்டு இருக்கும்போது இவங்களுடைய வேண்டுதல் என்ன வேண்டுதலாக இருந்தாலுமே அந்த யானையை பார்த்து வேண்டும் போது கம்பல்சரி நடக்கும். ப்ளஸ் வந்து யானையோடைய டாக்குமெண்ட்ரி பார்க்கறது, யானையோடைய வீடியோஸ் பார்க்கறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த விலங்கு வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஸோ ஆக்டிவேட் ஆகும்போது என்ன மாதிரியான வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி
நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமும் பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சால சிறந்தது. ஸோ விநாயகர் பகவானை வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றத்தை பார்த்துட்டே இருப்பீங்க. இந்த விஷயங்கள் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக முன்னேற்றம் கிடைக்கும். அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சந்திரன் இருக்கிற அதாவது நவகிரகங்களில் இருக்கிற சந்திர பகவானுக்கு விளக்கேற்றி வச்சுட்டு அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நீர்பந்தல் வச்சுட்டு வாங்க. இல்லைன்னா மோர் வந்து தானம் கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் பண்ண 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 படிப்படியாக முன்னேற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும். வணிசை கரணம், அதாவது நிர்வாகத்திறன் அதிகம் கொண்டவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வரிசை கரணத்தில் பிறந்தவர்களாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு தொழில் செய்தாலும் அதில் தனித்துவமாக தெரியக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வணிசை கரணத்தில் பிறந்தவர்களாக தான் இருப்பாங்க. வணிசை கரணம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ராசி அதிபதி, அதாவது வணிசை கரணத்துடைய கரணநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். இவங்களுடைய விலங்கு என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எருது, அதாவது எரும மாடு. இந்த எரும மாட்டுடைய ஃபோட்டோஸ் வந்து உங்களுடைய பர்ஸில் இருக்கணும். அதே மாதிரி எரும மாடு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ரி பார்க்கறது, எரும மாடு சம்மந்தப்பட்ட இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து உங்கள் பர்ஸ் உள்ள வைக்கிறது, இல்லை வீடியோஸ் பார்க்கறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிட்டு உங்களுடைய வேண்டுதல் வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். அதே மாதிரி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனார், அதாவது சூரிய பகவானை வந்து வேண்டிட்டு வாங்க. சூரிய பகவான், அதாவது நவகிரகங்களில் சூரிய பகவானுக்கு வந்து நீங்கள் விளக்கேற்றி வச்சு, அதாவது 2 கோதுமை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி 2 அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு பண்ணிட்டு வாங்க காலையில். கண்டிப்பாக நீங்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளில் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான ஒரு அறிகுறியை கண்டிப்பாக சூரிய பகவான் உங்களுக்கு அருளி கொடுப்பாரு. ஏன்னா அவர் தான் உங்களுடைய கரணநாதன். ஸோ அவரை பற்றிட்டு வாங்க, பிடிச்சிக்கோங்க நல்லா. கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. பத்திரை கரணம், பத்திரை கரணத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதில் வந்து ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப தாமதமாக செய்யக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரை கரணத்தில் பிறந்தவர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் செஞ்சு முடிச்சிடுவாங்க, பட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க. எதுலையுமே வந்து ஒரு, அதாவது எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் ஒரு தொழில் செஞ்சாலும் சரி அந்த தொழிலில் பாதிலே விட்டுருவாங்க, திருப்பி அடுத்த தொழில் செய்வாங்க, அது பாதிலே விட்டுருவாங்க. அதனால் ஒரு நிலையான தொழில்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த பத்திரை கரணத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கவே இருக்காது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பத்திரை கரணத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்கும். ஸோ இவங்களுடைய விலங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கோழி இல்லைன்னா சேவல். ஸோ அதனால் இவங்களை எப்போவுமே வந்து கோழி இல்லைன்னா சேவல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவோ இல்லை டாக்குமெண்ட்ரி பார்க்கறது, இல்லை ஃபோட்டோஸ் பார்க்கறது, இல்லை வீட்டில் இந்த பூஜைறையிலையோ இல்லை சம்திங் இந்த தூங்குற இடத்துலையோ வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வச்சுட்டு தினமும் அதை பார்த்து உங்களுடைய வேண்டுதல் வச்சுட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும், அதுவும் நல்ல ரிசல்ட்டாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான வேண்டுதல் வச்சாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும், சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய வணங்க வேண்டிய, அதாவது கரணநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான். ஸோ அதனால் கேது பகவானை நினச்சிட்டு 2 அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு வாங்க. கேது பகவான் நினச்சிட்டு நீங்கள் வேண்டுதல் வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கேது பகவானுடைய அனுகிரகம் இருக்கும். அதாவது வெள்ளிக்கிழமையில் போயிட்டு புத்தில் பால் ஊற்றிட்டே வாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது, அதுவும் இல்லாமல் விநாயகர் வழிபாடு வச்சுக்கோங்க. இந்த விநாயகர் வழிபாடு நீங்கள் பண்ண 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 வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் வந்து முருகர் வழிபாடும் நீங்கள் பண்ணணும். எந்த அளவுக்கு, ஏன்னா முருகர்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா சேவல் கொடி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் முருகரை வழிபட்டுட்டே வாங்க, வாழ்க்கையில் சீக்கிரமாக முன்னேறிடுவீங்க. சகுனிகரணம், சகுனிகரணத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அறிவு, அறிவாற்றல், புத்திசாலித்தனம் ரொம்ப சிறந்தவர்களாக இருப்பாங்க. அதாவது மற்றவங்களுக்கு உதவணுன்ற மனப்பான்மையும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி எல்லா விதத்துலையுமே வந்து ஃபஸ்ட்டாக தான் இருப்பாங்க. இவங்க எதுலையுமே செகண்ட் அப்படின்றதே கிடையாது. எல்லா விதத்துலையுமே வந்து ஒரு முன்னுரிமை, முன்னேற்றம் அதிகம் பெறக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சகுனிகரணத்தில் பிறந்தவர்கள். ரொம்ப வந்து புத்திசாலித்தனம் நிறைந்தவர்கள். எதுலையுமே வந்து டக்குன்னு முடிவெடுக்காமல் யோசித்து அலசி ஆராய்ஞ்சு முடிவெடுக்கக்கூடியவர்கள் இந்த சகுனிகரணத்தில் பிறந்தவர்கள். இவங்களுடைய விலங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா காகம். காகத்துடைய டாக்குமெண்ட்ரி பார்க்கறது, காகம் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்கறது, காகத்துக்கு உங்களால் முடிஞ்சது சாதம் வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிட்டு வர 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 லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வரும், நிறைய முன்னேற்றங்களை பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வேண்டுதல் என்ன மாதிரியான வேண்டுதல் நீங்கள் வச்சாலும் கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கரணநாதன் யார்? சனி பகவான். ஸோ ஒரு தடவை திருநள்ளாறில் இருக்க சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு அவரை தரிசிட்டு வாங்க. ப்ளஸ் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சனீஸ்வரன் கோயில் போயிட்டு, அதாவது சனி பகவான் கோயில் இல்லை நவகிரகங்களில் இருக்கிற சனி பகவானுக்கு கூட 2 எள்ளு விளக்கு ஏற்றி வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் என்ன மாதிரியான வேண்டுதல் இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும். சதுஷ்பாத கரணம்,
சதுஷ்பாத கர்ணத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடியவங்க. எந்த வேலை கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்க்கக்கூடியவர்கள். அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு நாய் மாதிரி ஒரு விவேகமாக வந்து உழைக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒருத்தவங்க யாராவது இவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டாலும் அந்த நன்றி மறவாதவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சதுஷ்பாத கர்ணத்தில் பிறந்தவர்களாக தான் இருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து இவங்க எடுக்கிற முடிவு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். சதுஷ்பாதத்துடைய விலங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாய். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த பைரவர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பைரவர் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு சால சிறந்ததாக இருக்கும். பிரச்சனைகள்லேருந்து சீக்கிரம் வெளிப்பட்டு வந்துடலாம். அதே மாதிரி நாய் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ரி பார்க்கறது, நாய் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸு வீடியோஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்க்கறது, ப்ளஸ் வந்து நாய் ஃபோட்டோ பைரவர் ஃபோட்டோ வந்து உங்கள் வீட்டு ரூம்லேயோ இல்லை பூஜாரிலையோ வச்சு தினமும் பார்க்கறது, உங்கள் வேண்டுதலை அதுக்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். படிப்படியாக முன்னேறதை உங்கள் கண் கூட நீங்கள் பார்ப்பீங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பாக அது உங்களுக்கு நிறைவேறி கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வந்து உங்களுடைய கரணநாதன் யார்? குரு பகவான். ஸோ குரு பகவானை போய் பற்றிக்கோங்க. குரு பகவான் கிட்ட போயிட்டு வியாழக்கிழமையில் 2 விளக்கு ஏற்றி வச்சுட்டு அவருக்கு இந்த மூக்கல்ல வெள்ளை மூக்கடலை மாலை உங்கள் கையால் சாத்திட்டு வாங்க. கோத்தி எத்தனை போய் சாத்திட்டு வாங்க. கண்டிப்பா நீங்க என்ன மாதிரியான வேண்டுதல் வச்சாலும் அது உங்களுக்கு கண்டிப்பா நிறைவேறிக்கும். நாகவ கரணம். நாகவ கரணத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க. அதே மாதிரி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தாங்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாகவ கரணத்தில் பிறந்தவர்களாக தான் இருப்பாங்க. நாகவ கரணத்துடைய விலங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாம்பு தான். ஸோ அந்த சர்ப்பம், அதாவது பாம்பு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ரி பார்க்கறது, பாம்பு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பார்க்கறது, பாம்பை வந்து ஃபோட்டோஸ் வந்து வீட்டில் வச்சுக்கிறது, ப்ளஸ் வந்து உங்கள் பூஜை ரூம்லேயோ இல்லை வீட்டுலையோ வந்து நீங்கள் ரூம்லேயோ வந்து வச்சுட்டு அதை பார்த்துட்டே இருக்கும்போது உங்கள் வேண்டுதலை நீங்கள் அதுக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் படிப்படியாக நிறைவேறதை நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையிலும் முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ப்ளஸ் வந்து உங்களுடைய அதாவது உங்களுடைய கரணநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான். ஸோ அதனால ராகு பகவானுக்கு, அதாவது ராகு காலத்தில் போயிட்டு ராகு பகவானுக்கு விளக்கேற்றிட்டு வாங்க. கண்டிப்பாக என்ன மாதிரியான வேண்டுதல் நீங்கள் வச்சாலும் அந்த வேண்டுதலை உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். வாழ்க்கையில் படிப்படியாக சீக்கிரமாக நீங்கள் முன்னேறதை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கான வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா புத்துல இருக்கிற அம்மனை போயிட்டு வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். கிம்ஸ்துகினும், அதாவது இந்த கரணத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே அந்த ஒரு புழு நெளிகிற மாதிரி நெளிஞ்சு அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு வந்துடுவாங்க. இவங்களுடைய கரணநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தன்வந்திரி பகவான். ஸோ தன்வந்திரி பகவானை எந்த அளவுக்கு இவங்க வேண்டுதல் வச்சுட்டு இருக்காங்களோ அந்த அளவுக்கு எப்படியாப்பட்ட நோயிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு விஷயத்த வந்து இந்த தன்வந்திரி பகவான் அவங்களுக்கு அருளிவார். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய விலங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா புழு. ஸோ புழு வந்து ஃபோட்டோஸ் நீங்கள் பார்க்குறது, புழுவை வந்து ஃபோட்டோ வந்து நீங்கள் உங்கள் ரூம்லேயோ இல்லை பூச்செடியிலையோ மாட்டி வைக்கிறது, புழுக்கிட்ட உங்களுடைய வேண்டுதலை சொல்லிகிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப் சக்ஸஸ் ஆகிறத உங்கள் கண் கூட நீங்கள் பார்ப்பீங்க. இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிக்கிட்டே வாங்க. லைஃப்பில் பெரிய லெவலில் வேறு லெவலில் நீங்கள் முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க.